எல்சியூ இதெல்லாம் விட்டுருங்க. இங்க சில விஷயங்கள்லாம் லேக் ஆகுது. ஒண்ணுமே இல்ல. கூலி. இந்த படம் எப்படி இருக்கு? படத்தோட ஸ்டோரிய ஷார்ட்டா சொல்லணும்னா, டைரக்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கல்ல, தளபதி மூவி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ, அந்த மூவியோட ஸ்டோரி தான் கிட்டத்தட்ட. படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு ஆவரேஜான செகண்ட் ஹாஃபா தான் இந்த படம் வந்திருக்கு. நெறைய சீன்ஸ்ல வந்து லேக் இருக்கு. சம்பந்தமே இல்லாத சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோகேஷ் கனகராஜ் அவங்க படம் அப்படின்னாலே எதார்த்தம் தான். நம்ம வந்து இப்ப எல்சியூ இதெல்லாம் விட்டுருங்க. எல்சியூ இல்லைனாலும் ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்னா லோகேஷ் கனகராஜ் அவங்க ஸ்டைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதார்த்தமான ஒரு மூவியா இருக்கும். ரியாலிட்டியா டச் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். இங்க சில விஷயங்கள்லாம் லேக் ஆகுது. இன்டர்வலும் அந்த அளவுக்கு நமக்கு பிளாஸ்டா இல்ல. ஈவன் கிளைமேக்ஸும் நமக்கு பிளாஸ்டா இல்ல. பட் டிஏஜிங் ரொம்பவே ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. ஈவன் இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவோட டிஏஜிங்லாம் இதோட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல. பட் எங்க பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ஈவன் ஸ்கிரீன் பிளேவும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. சம்பந்தமே இல்லாம எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும். எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே டிராவல் ஆகும். செகண்ட் ஹாஃப்க்கு மேல படம் வேற படம் மாதிரி ஆயிடும். சோ இந்த மாதிரி தான் வந்து மூவ் ஆகுது. பட் இருந்தாலும் அங்கங்க அனிருத் அவங்க பிஜிஎம்மா இருக்கட்டும், எல்லா கேரக்டர்ஸோட அப்பியரன்ஸ் எல்லாமே ரொம்பவே படத்த வந்து கிரிப்பா பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி உபேந்திரா, நாகார்ஜுனா அவங்க 2 பேர் கேரக்டருமே ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த படத்துல. பிரசன்ஸும் வந்து பயங்கரமா இருக்கு. ஓவராலா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஹைப் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம ஜஸ்ட் நார்மலா போனீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் நம்ம வந்து அப்படி இருக்க முடியாது. லோகேஷ் கனகராஜ் அவங்க மூவி தரத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்லன்னு தான் நான் சொல்லுவேன்.